بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் உத்தம தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் அன்னாரின் வழியை பின்பற்றி வாழ்கின்ற எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்திர இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இன்றைய சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கக்கூடிய, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையிலே இயற்கையாகவே பேண வேண்டிய சில ஒழுக்கங்களை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு முன்னால் சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் சுத்தத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற ஒரு மார்க்கம். ஏனைய மார்க்கங்கள் மதங்கள் போன்று அல்லாமல் சுத்தத்தை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி சொல்கின்றது. அந்த சுத்தத்தை கட்டாயமாக ஒவ்வொருவரும் ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அதே போன்று ஒரு மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் செய்ய வேண்டிய பல்வேறு விதமான வழிமுறைகளையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காடுகின்றது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காடுகின்றான். சூரா பக்ராவினுடைய 222வது வசனம், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததாஹிரீன். அல்லாஹு தாலா தௌபா செய்யக்கூடியவர்களை எப்படி விரும்புகின்றானோ நேசிக்கின்றானோ அதே போன்று சுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹு தாலா விரும்புகின்றான். அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் கட்டாயமாக சுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் தொழுகின்றோம், நாங்கள் தொழுவதாக இருந்தாலும் நாங்கள் ஆரம்ப கால எங்களுடைய பள்ளி மதரசாக்களிலே படித்திருப்போம். நாங்கள் தொழுவதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும், நாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், அதே போன்று நாங்கள் தொழுகின்ற அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம். அப்போ சுத்தம் என்பது பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி பிறந்த ஒன்று. அதிலும் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் கட்டாயமாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. இதே போன்று அல்லாஹு தாலா சூரா தௌபாவினுடைய 108வது வசனத்திலே சொல்லி காடுகின்றான். முதலாவது பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது நபிகளார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் குபா என்ற இடத்திலே முதலாவது ஒரு பள்ளிவாசலை நிறுவுகின்றார்கள். அப்போ அந்த இடத்திலே இருந்து வாழ்கின்ற மக்களை பற்றி அல்லாஹு தாலா சிறப்பித்து சொல்லும்போது ஃபீஹி ரிஜாலுன், அந்த ஏரியாவில், அந்த குபா இருக்கிற அந்த பள்ளிவாசல் ஏரியாவில் நபிகளாருடைய காலத்தில் அங்கே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். யுஹிப்பூன ஐயத்தஹரு, அவர்கள் சுத்தமாக இருப்பதை என்ன செய்கின்றார்கள்? விரும்புகின்றார்கள். அவர்கள் எப்போதும் தூய்மையாக துப்புரவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அப்போ இது எப்போ நபிகளார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வாராங்க, அப்போ அங்கெல்லாம் இஸ்லாம் இருக்கல்ல. அப்போ அந்த நேரத்தில் அந்த குபா பள்ளி கட்டுகின்ற அந்த நேரத்தில் அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கின்றான், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். இதே போன்று அல்லாஹ்வும்
அந்த தூய்மையை விரும்பக்கூடிய மக்களை அல்லாஹ்வும் விரும்புகின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே தூய்மையை வலியுறுத்துகின்ற இஸ்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பட்ட முக்கியமான சில விஷயங்களை எங்களுடைய கவனத்துக்கு இஸ்லாம் கொண்டு வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹம்சும் மினல் ஃபித்ரா, ஒரு மனிதனுடைய இயற்கையான வாழ்வில் இருக்கக்கூடிய 5 பண்புகள் இருக்கிறது. 5 விஷயங்கள் அவனுடைய இயற்கையிலேயே, மனிதன் என்றால் அவனுடைய இயற்கையிலேயே அது இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதிலே ஒன்றாக சொல்கின்றார், அல் ஹிதான், ஹத்னா செய்வது, வகஸ்ஸு ஷாரிபி, அதே போன்று மீசையை கத்தரிப்பது, இப்படி என்ற ஒரு 5 விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த 5ஐயும் தான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு முன்னால் சுருக்கமாக ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல் ஃபித்ரா, அதாவது இயற்கை மரபுகள் என்று இதை நாங்கள் தமிழில் சொல்லலாம். பொதுவாக அல் ஃபித்ரான்னு சொன்னால் இயற்கையானது. இப்போ இது அல் குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த ஃபித்ரா என்பதற்கு ஒன்று நபிகளார் சொல்லக்கூடிய அந்த 5, அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பிலே 10 என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அந்த விடயங்கள் இருக்கின்றது. அதே போன்று பொதுவாக இந்த ஃபித்ரா என்ற வார்த்தைக்கு இயற்கை, அதாவது மனிதனுடைய இயற்கையிலேயே அவங்கள்ட்ட இருக்குது. சிலாக்கள் நாங்கள் பார்க்கலாம், சிலர் இயற்கையிலேயே அவங்கள்ட்ட சாஃப்டான ஒரு குணம் இருக்கும், சிலர்கிட்ட இயற்கையிலேயே அவங்கள்ட்ட ஒரு ஹார்டான அல்லது ஒரு கோவப்படக்கூடிய தன்மை இருக்குது. அது அவங்களோட இயற்கையோடு சம்மந்தப்பட்டது. அதுக்கான அவங்க மோசமான ஆகலண்டும் இல்லை. அப்போ ஆனால் அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு என்ன செய்யும், அது அவங்கள கொஞ்சம் அப்படி தான் காட்டும். அதே போன்று சிலருக்கு இயற்கையிலேயே சில நல்ல பழக்கங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் மனிதனுடைய இயற்கையிலே இருக்கக்கூடியது. அதே போன்று இந்த இயற்கை என்பதற்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இயற்கை என்று அங்கே ஃபித்ரா என்ற அந்த வார்த்தை, இப்போ இயற்கை என்றால் தமிழில் இல்லை, இந்த அரபில் வரக்கூடிய இந்த ஃபித்ரா என்ற வார்த்தை இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபித்ரத்தல்லாஹ் அல்லதி ஃபதரன் நாஸ் அலைஹா, ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ் அலைஹா. அப்போ எந்த ஃபித்ராவில் அல்லாஹு தாலா மனிதனை படைத்திருக்கின்றானோ அந்த ஃபித்ரா என்று அல்லாஹு தாலா சூரா அர்-ரூமினுடைய 30வது வசனத்திலே இந்த ஃபித்ரா என்ற வார்த்தை இந்த தீன் மார்க்கத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக அல்லாஹு தாலா பயன்படுத்துகின்றான். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. இந்த ஹதீஸை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். எல்லா குழந்தைகளும் ஃபித்ரா என்ற அந்த இயற்கையான தன்மையில் தான் எல்லா குழந்தையும் பிறக்கின்றது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அது ஃபித்ராவில் தான் பிறக்கின்றது. அப்போ இயற்கையான ஒரு தன்மை, அந்த இயற்கையான தன்மை என்ற அல்லாவை ஏற்றுக்கொள்கின்ற, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த தன்மையில் தான் குழந்தை பிறக்கின்றது. அபவாஹு, ஆனால் அவங்களோட தாய் தந்தையர் பெற்றோர்கள் தான் யுமஜ்ஜிசானிஹி, அந்த குழந்தையை ஒரு மஜூசியாக, அவ் யுனஸ்ஸிரானிஹி, அல்லது ஒரு நசரானியாக இப்படி ஆக்குகின்றான். அப்போ இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வரவில்லை முஸ்லீமாக மாற்றுகின்றான் என்று சொல்லவில்லை. இப்போ நபிகளார் சொல்லுகிறார், அந்த பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை மஜூசிகளாக ஆக்குகின்றார்கள், அல்லது அந்த பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை நசராணிகளாக அல்லது முஷ்ரிக்கீன்களாக, அல்லாஹ்வை ஏற்காத, என தாய் தந்தையர்கள் எந்த வழி இருக்கிறான் அந்த வழியில் குழந்தை போகும். ஆனால் இங்கே நபிகளார் சொல்லவில்லை தாய் தந்தையர்கள் தான் அவரை முஸ்லீம் ஆக்குகின்றார்கள்னு சொல்லலை. ஏன்னா முஸ்லீமாக தான் பிறக்குது. அப்படின்னா அந்த குழந்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்ற அந்த தன்மையில் தான் அந்த குழந்தை பிறக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது புகாரி போன்ற கிரந்தங்கள் வரும். அப்போ இதில் ஃபித்ரா என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இஸ்லாம் என்ற மார்க்கத்தை குறிக்கிறது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டிய பல துஆக்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ பரா இப்னு ஆசிப் என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இரவில் நீங்கள் கடைசியாக இந்த துஆவை ஓதிவிட்டு நீங்கள் நித்திரைக்கு செல்லுங்கள். அல்லாஹும் அஸ்லம்து நஃப்ஸி இலைக் என்று வரக்கூடிய அந்த துவா. அப்போ இந்த நீண்ட துவாவை, இந்த துவாவை ஓதிவிட்டு நபிகளார் சொல்கின்றார்கள், இந்த துவாவை நீ ஓதிக்கொண்டு நீ இரவிலே தூங்கினால் ஃபைன் முத்த, அந்த ஓதிய நிலையில் நீ மரணித்தால் முத்த அலல் ஃபித்ரா, நீ என்னது இந்த ஃபித்ராவுடைய நிலையில் நீ மரணிக்கின்றாய் என்று சொன்னார்கள். அப்போ இந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொண்டு நாங்கள் அப்படியே தூங்குகிறோம், அப்படியே நாங்கள் மரணித்துட்டோம்னு சொன்னால் அந்த ஃபித்ராவிலேயே நாங்கள் மரணிக்கிறோம்னா நாங்கள் இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்திலே தான் நாங்கள் மரணிக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரி, முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது இந்த ஃபித்ரா என்பது இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கும் சொல்லப்படுகிறது ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதே போன்று பொதுவாக மனிதனுடைய
இயற்கையான சில அம்சங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஹம்சும் மினல் ஃபித்ரா. இது இரண்டாவது. அப்போ முதலாவது இஸ்லாம் என்ற அந்த ஃபித்ராவுக்கு அந்த எப்படி இஸ்லாம் என்ற கருத்து இருக்கின்றதோ அதே போன்று ஃபித்ரா என்பது இயற்கை மரபுகள். மனிதனுடைய இயற்கையிலேயே அவன் செய்ய வேண்டிய ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஒன்று அல் ஹைதான். 5 விடயங்களை இந்த ஹதீஸிலே முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிகளார் சொல்கின்றார்கள். அல் ஹைதான் அதாவது ஹத்னா செய்ய வேண்டும். அல் ஹைதான். அதே போன்று அல் இஸ்திஹ்தாத் அதாவது இஸ்திஹ்தாத் என்று சொன்னால் மனிதர்களுடைய அந்த மறைவிடங்கள் இருக்கக்கூடிய அந்த முடிகளை களைவது. அதே போன்று வத்தக்லீமுல் அலாஃபிர் நகங்களை வெட்டுவது. அதே போன்று வனத்ஃபில் லிபுத் எங்களுடைய அக்குல் முடிகளை நீக்குவது. அதே போன்று வகஸ்ஸு ஷாரிப் மீசையை கத்தரிப்பது. இந்த 5ஐ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காணும். இது எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்பட்ட எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பட்ட ஒரு விடயம். அதே போன்று தூய்மையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். நாங்கள் எல்லோரும் தூய்மையாக துப்புரவாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இவைகளும் எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். இந்த விடயங்கள் நபிகளார் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 விடயங்களும் எங்களுடைய தூய்மைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ ஒரு மனிதன் அவனுடைய இந்த அக்குள் முடிகளை வலிப்பது, அதே போன்று மர்ம உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த முடிகளை களைவது என்பது, அதே போன்று நகங்களை வெட்டுவது என்பது, இப்படி சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே எங்களுடைய தூய்மைக்கான அடையாளம். அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உடம்பில் என்ன செய்யும்? அழுக்குகள், அதே போன்று தூய்மையற்ற ஒரு நிலையில் அல்லது துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலைகள் என்ன செய்யும்? உருவாகும். அப்போ இந்த நிலையை இஸ்லாம் என்ன செய்து இல்லாமல் செய்கின்றது. பொதுவாக இது எல்லா மனிதர்களும் முஸ்லீம்கள் என்று அல்லாமல் எல்லா மனிதர்களும் இயற்கையாகவே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் நபிகள் என்ன செய்கின்றார்கள்? இதை வலியுறுத்துகின்றார்கள். இது பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள்? இதை அவர் சொல்லி காட்டி இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போ இதில் முதலாவது வந்து அல் ஹைதான் என்று சொன்னால் இப்போ நாங்கள் ஹத்னா செய்கிற என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ அதாவது இந்த ஹத்னாவை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல ஹதீஸ்களிலும் இதை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அறியக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபிகளார் 10 இயற்கை மரபுகள் 10 இருப்பதாக சொல்கின்றார்கள். அப்போ அதிலும் இந்த செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ இந்த ஹத்னாவை பொறுத்தவரையில் முதலாவது ஹத்னா செய்தவர் யார்? யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்ன செய்கின்றார்கள்? முதலாவது ஹத்னா செய்கின்றார்கள். புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஹ்தன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஹுவ இப்னு சமானீன சனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்னா செய்கின்றார்கள். அப்போது அவர்களுக்கு வயதத்தின 80 வயது. அப்போ இந்த ஹத்னாவை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இதே போன்று இப்ராஹிம் நபியுடைய ஒரு வழிமுறை, இந்த ஹத்னா என்பது இப்ராஹிம் நபியுடைய ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது. அப்போ அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஃபத்தபி மில்லத இப்ராஹிம், நபியே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்போ இப்ராஹிம் நபியுடைய அந்த வழிமுறையிலே உள்ளதுதான் இந்த ஹிதான் என்பது. அப்போ முதலாவது அவர்கள் ஹத்னா செய்கின்றார்கள். அந்த அமைப்பில் என்ன செய்கின்றார்? இந்த ஹத்னா என்பது அது அப்படியே அந்த பழக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒன்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த ஹத்னா அதாவது சில கருத்துக்கள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்னா செய்யப்பட்ட நிலையிலே தான் அவர்கள் பிறந்தார்கள் என்று சிலர் சொல்வார்கள். அல்லது ஹத்னா செய்யப்படவில்லை, அவர் பின்னால் தான் செய்யப்பட்டது. இப்போ இந்த இரண்டுக்குமே ஆதாரம் இல்லை. இந்த இரண்டும் வந்து இப்படியான சொல்ல பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்னா செய்த நிலையிலே தான் பிறந்தார்கள் என்று சொல்வதற்கும் எந்த ஆதாரம் இல்லை. நபிகளார் பின்னால் தான் பிறகுதான் அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டது என்பது ஓரளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அபூ தாலிப் அப்துல் முத்தலிப் நபிகளாருடைய அப்பா, அவருடைய தந்தையினுடைய தந்தை, நபிகள் அவளை வளர்த்தவர் அந்த அப்துல் முத்தலிப், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்னா செய்தார்கள் என்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. இந்த பொதுவாக அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்னாவோடு தான் பிறந்தார்கள் என்ற எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இல்லை என்பதனால் பொதுவாக இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னால்
அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அன்று தொட்டு அப்படி இருந்து தான் வந்தது. அந்த அடிப்படையில் ஜாஹிலியா காலத்திலும் ஹத்னா செய்யக்கூடிய அந்த பழக்கம் இருந்தது. அந்த அமைப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய பெரிய தந்தை ஹத்னா, அதாவது அவருடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவர்கள் ஹத்னா செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதேபோல் இந்த ஹத்னாவை செய்வதற்கென்பது, அதாவது அதுக்கென்று ஒரு வயது இருக்கிறதா என்று பார்த்தால் அதுக்கு குறிப்பிட்ட ஒரு வயதில் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. இப்போ நாங்கள் இன்றைய காலங்களில் குழந்தை பிறந்து 1 மாதம் அப்படி என்ன வரும்போதே என்ன செய்கிறாங்க, ஹத்னா செய்கிற ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால நவீன வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்து 1 மாதம் அல்லது சிலர் 1 மாதத்துக்குள்ளும் என்ன செய்வாங்க, ஹத்னா செய்வாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் சின்ன காலத்தில் ஒரு 8 வயசு 10 வயசு அப்படி தான் ஹத்னா செய்திருக்கிறோம். இப்போ அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அப்படி சிலர் பெரிதாக வயது போனதன் பின்னால் ஹத்னா செய்யும். இப்ராஹிம் நபி எத்தனை வயசில் ஹத்னா செஞ்சாங்க? 80 வயசு அவங்களுக்கு ஹத்னா செய்யும்போது. அப்போ அதற்கென்று ஒரு வயது ஒன்று இல்லை, குறிப்பிட்ட ஒரு வயதில் தான் செய்யணுமென்று இல்லை. ஆனால் குழந்தை பிறந்த உடனே அந்த ஹத்னா முடிச்சிட்டோம்னு சொன்னால் அது அந்த வழி தெரியாமல் இருக்கும். அந்த குழந்தைங்க ரிலாக்ஸு, எல்லாருக்கும் ரிலாக்ஸு. அப்போ ஆரம்ப காலங்களில் என்ன செய்யப்படுது, அப்போ ஹத்னா என்பது அப்போ அது ஒரு ஃபங்க்ஷனாகவே அது இருக்கும். அப்போ சுன்னத்து சாப்பாடுன்றெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு ஊர்களில். ஊரில் என்ன பேர் சொல்கிறது, ஸ்ரீலங்காலெல்லாம் சுன்னத்து சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, ஹத்னா சாப்பாடு அப்படின்னு இருக்கும். அப்போ ஹத்னா செய்வது ஒரு ஃபங்க்ஷனாக, ஒரு கல்யாணம் மாதிரி. அப்போ அப்படியான ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆரம்ப காலங்களில் என்ன செய்வாங்க, அப்போ இதெல்லாம் செய்வாங்க அப்போ பெரிய வயதாகும்போது. அப்போ இந்த ஒரு நிலை ஆரம்ப காலங்கள் இருந்தது. அப்போ ஹத்னா செய்வதற்கு என்பதற்கு அதுக்கென்று என்னது ஒரு வயது ஒன்று கிடையாது. இப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறார், இஸ்லாத்துக்கு வாரார். இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர், ஒரு காஃபிராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வராரு. அப்போ அவர் வந்ததன் பின்னால் அவர் ஹத்னா செய்ய வேண்டுமா என்று சொன்னால் அதுக்கான ஒரு ஹதீஸை இங்கே, அதாவது இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதியக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ குலைப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் நபிகளாரிடத்திலே வருகின்றார். நபிகளாரிடத்திலே சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்கி அன்க ஷஅரல் குஃப்ரி வஹ்லிக் வஹ்தன். நபிகளார் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், உன்னிடமிருந்து இந்த ஷிர்க்குகளை எல்லாம் இல்லாமலாக்கி உன்னுடைய தலையை நீ என்ன செய், மொட்டை அடித்துக்கொள், அதே போன்று ஹத்னா செய்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவர் இஸ்லாத்துக்கு வாராரு. அப்போ இந்த நீ குஃப்ரில் இருக்கும்போது இருந்த இந்த முடிகள், அப்போ இதெல்லாம் நீ என்ன செய், அப்படியே களைந்து விட்டு ஒரு புது அமைப்பில் நீ ஒன்றை என்ன செய்து அந்த முடிகளை நீக்கிட்டு நீ புது அமைப்பில் வா, அதே போன்று ஹத்னா செய்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, அப்போ அந்த சஹாபியை பார்த்து இப்போ இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னர் சஹாபி ஆகிறார். அப்போ அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர் இந்த ஹதீஸை சஹீஹ் என்கின்றார்கள். ஆனால் இன்னும் சில உலமாக்கள் இது பலகீனமான ஒரு செய்தி என்பதையும் அங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர் என்ன செய்யலாம், அவரும் ஹத்னா செய்வது அவருக்கு விரும்பத்தகுந்தது. அவரும் பொதுவாக ஹத்னா செய்வது தூய்மையோடு சம்பந்தப்பட்டது. அதே போல் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துது. அப்போ அதனால் நாங்கள் செய்யணும், ஹத்னா செய்ய வேண்டும். அப்போ ஹத்னா அடுத்தது இன்னொரு விஷயம், ஹத்னாவை பொறுத்தவரையில் இது ஆண்கள் பெண்கள். இப்போ ஆண்கள் பொதுவாக இஸ்லாம் சொல்லுது, ஆனால் பெண்களுக்கு அது கட்டாயமான ஒன்று அல்ல. ஆண்கள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு கட்டாயமான ஒன்று அல்ல என்பதையும் பல உலமாக்கள் இந்த ஹதீஸ்களை வைத்து எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். அந்த சகோதரர்களே, அப்போ இது ஹத்னா செய்வதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்தியிருக்கின்றேன். அதே போன்று இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த இயற்கை மரபில் முதலாவது ஹத்னா செய்வது, இரண்டாவது அதாவது மர்மஸ்தான முடிகளை என்ன செய்வது, அவர் நீக்குவது. அப்போ ஒரு மனிதன் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளில் இதுவும் ஒரு விஷயம். பொதுவாக அல்லாஹ் தஆலா இயற்கையிலே எங்களுக்கு சில இடங்களில் என்ன செய்கிறான், முடிகளை வளர செய்கின்றான். அப்போ இது குறிப்பாக ஆண்களுக்கும் அதே போன்று வரும். சில முடிகள் குறிப்பாக ஆண்களுக்கு மாத்திரம் வரும். பொதுவாக ஆண்கள் பெண்கள் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது இருபாலாருக்கும் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த விடயம் இரு தரப்பும் அதை மேற்கொள்ள வேண்டும். ஆண்களும் தான் பெண்களும் தான் அந்த ஒழுக்கத்தை என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அப்போ மறைவிடங்களில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை நீக்குவது என்பது அது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நபிகளார் சொல்கின்றார் அந்த ஹதீஸில், அதாவது உங்களுடைய அல் இஸ்திஹ்தாத், அதாவது ஹதீத் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஒரு ஆயுதத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும், அந்த முடிகளை என்ன செய்வது, நீக்கிக் கொள்வது. அப்போ இதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அப்போ இதை ஆரம்ப காலங்களில் அவர்கள்
அந்த மூசா என்று சொல்வார்கள். அதாவது இன்றைக்கு நாங்கள் பிக்ரேசர் என்று போய்ப்பது போன்று அந்த மூசா என்ற அந்த கருவியை கொண்டு அவர் என்ன செய்வார்கள், தங்களுடைய அந்த சுத்தத்தை பேணிக்கொள்வார்கள். பின்றைக்கு நவீன காலங்களில் அது ஒவ்வொரு விதமான விடயங்கள் வந்திருக்கின்றது. அது சில வேறு விதம், அதாவது புது அந்த மர்மஸ்தா, அதாவது எங்களுடைய அந்த அஃபத்தினுடைய முடிகளை நீக்குவதற்காக பல்வேறு விதமான நவீன முறைகள் வந்திருக்கின்றது. எப்படியாக இருந்தாலும் எதை கொண்டாவது ஆணோ பெண்ணோ என்ன செய்ய வேண்டும், அவர்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அதே போன்று மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய ஒன்றுதான் நகங்களை வெட்டுவது. அப்போ நகத்தை வெட்ட வேண்டும் என்பது பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டு பேருக்குமே இந்த நகம் என்பது வளரக்கூடிய ஒன்று. அப்போ இரண்டு பேரும் என்ன செய்ய வேண்டும், அந்த நகங்களை வெட்ட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. இந்த நகங்களை இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சிலர் என்ன செய்வார்கள், நகங்களை வளர்ப்பார்கள், சிலர் வளர்ப்பார்கள். அதே போன்று சிலர் வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு நகம் அல்லது இரண்டு நகங்களை வளர்ப்பார்கள், மற்றவைகளை வெட்டுவார்கள். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் எங்களுக்கு அப்படி சொல்லவில்லை. நீங்கள் வெட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நீங்கள் வெட்ட வேண்டும். நீங்கள் ஒரு ஒழுங்கமைப்பில் எல்லா நகங்களையும் வெட்ட வேண்டும். ஒன்றை வளர்க்கிறது ஏனையவற்றை வெட்டுவது என்பது கூடாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அதே போன்று நகம் வெட்டுவதற்கென்று குறிப்பிட்ட ஒரு நாளில் தான் வெட்ட வேண்டுமான்னு சொன்னால் சிலர் என்ன செய்வார்கள், அது வியாழன் பின்னேரம், இன்றைக்கு வியாழன் பின்னேரம், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு முன்னுக்குள்ள அந்த நேரங்களில் நகத்தை வெட்டணும், அப்படியான ஒரு நம்பிக்கையும் ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது இமாம்களோ எங்களுக்கு அப்படியான ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் தான் வெட்ட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லவில்லை. எப்போ வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த நகங்களை வெட்டலாம். அதே போன்று இரவுல நகம் வெட்டக்கூடாது என்று சொல்வார்கள். அதே போன்று புதன்கிழமைகளில் நகம் வெட்டக்கூடாது. இப்படியான விடயங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, எங்களுக்கு மத்தியில், சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விடயங்கள். ஆனால் இதெல்லாம் என்னது, மார்க்கம் எங்களுக்கு காட்டித்தரவில்லை அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நகங்களை வெட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நகத்தை வெட்டும்போது சிலர், அதாவது ஒன்று இப்படியான ஒரு, அதாவது வலது கையில் முதலாவது இந்த நகத்தை வெட்டுவது, அதுக்கப்புறம் இந்த நகத்தை வெட்டுவது, அதுக்கப்புறம் இந்த நகத்தை வெட்டுவது. அப்போ முதலாவது வெட்டி அதுக்கு பின்னால் இது, அதுக்கு பின்னால் இந்த நகம் வெட்டுறது. அதே போல் இடது கையில் முதலாவது இதையும் அதுக்கு பின்னால் இந்த விரல், அதுக்கு இப்படி வெட்ட வேண்டும் என்ற சில கருத்துக்களும் இருக்குது சமூகத்தில். இதெல்லாம் ஆரம்ப காலங்களில் இருந்த விடயங்கள். ஆனால் இன்றைக்கு அவைகள் அப்படியே இல்லாமல் போகின்றது. ஆனால் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மார்க்கத்தில் இல்லை. இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு முறை எங்களுக்கு என்ன செய்யலை, கற்றுத்தரவில்லை. பொதுவாக நகத்தை வெட்டுமாறு சொன்னார்கள், நபிகளார் நகத்தை வெட்டுமாறு சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு விடயம், நாங்கள் நகத்தை வெட்டுறோம், வெட்டியதன் பின்னால் என்ன செய்வோம், அந்த நகத்தை அப்படியே அது அங்கங்கே படுற மாதிரி வைக்கூடாது, அதை அப்படியே புதைக்க வேண்டும், அப்படியான ஒரு கருத்தும் இருக்கிறது. இதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஆனால் அந்த வெட்டின நகங்கள், நாங்கள் வெட்டக்கூடிய அந்த நகங்கள் அது அருவருப்பாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், அதை ஒரு டஸ்ட்பினில் போடலாம், அல்லது என்ன செய்யலாம், அதை அப்படியே அதை அடுத்தவர்களுக்கு அருவருப்பு இல்லாத அமைப்பில் அதை நாங்கள் ஓரமாக்கி வைக்க வேண்டும். மற்றபடி அதை புதைக்க வேண்டும் என்பதல்ல. ஒருவர் அவருடைய சுய விருப்பத்தின் பேரில் அவராக அவர் செய்கிறார்னா அது வேறு விஷயம். ஆனால் மார்க்கம் இல்லை, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சொன்னால் அது ஒரு பிழையான விஷயம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது நகம் வெட்டு என்ற விடயத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்போ பொதுவாக நகங்களை வளர்ப்பது கூடாது. இதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா இந்த நகங்களுக்கு இடையில் என்ன செய்யும், அழுக்குகள் இருக்கும். அப்போ அந்த அழுக்குகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் அதனோடு நாங்கள் எங்களுடைய கையால் சாப்பிடும்போது அவைகள் எங்களுடைய உடம்புக்குள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக நோய்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இதனால் இவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இன்றைய காலத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகங்களை வெட்டுமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இது நபிகளாருடைய ஒரு சுன்னா. இப்போ நாங்கள் இந்த விடயங்கள், இந்த இயற்கை மரபுகள் இருக்கிறது, இந்த ஹத்னா அல்லாத எங்களுடைய மர்மஸ்தான முடிகளை நீக்குவது, நகங்களை வெட்டுவது, இப்போ இதே போன்று பின்னால் வரக்கூடிய இந்த இரண்டு விடயங்கள், இவைகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த நாளுக்குள் நாங்கள் இவைகளை என்ன செய்ய வேண்டும், நீக்கிக் கொள்ள வேண்டும், வெட்டி கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வக்கதலனா ஃபி கஸ்ஸி ஷாரிபி வ தக்லீமில் அல்ஃபாரி, அந்த விடயங்களை சொல்லி அனஸ் இப்னு மாலிக் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கால நிர்ணயம் செய்தார்கள். எதற்காக? எங்களுடைய மீசையை கத்தரிப்பதற்கும், அதே போல் எங்களுடைய நகங்களை வெட்டுவதற்கும், எங்களுடைய அக்குள் முடிகள், அதே போன்று மர்மஸ்தான் அந்த முடிகளை எல்லாம் நீக்குவதற்கு
40 நாட்கள் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், எங்களுக்கு அவகாசம் தந்திருக்கிறார்கள். அப்போ அது 40 நாளைக்கு இப்போ எங்களோட நகம் வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் வெட்டுவோம், அது சிலருடைய பழக்கத்தில் இருக்கும். அப்போ ஒரு கிழமையும் வெட்டலாம். அப்படியே இல்லை, அந்த நகம் வளர்ந்துட்டே போகுது. இப்போ 40 நாள் ஆகுது. 40 நாள் வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அவன் என்ன செய்யக்கூடாது, அதை வைத்து இருக்கக்கூடாது, அவன் வெட்ட வேண்டும். அவன் என்ன செய்யணும், வெட்ட வேண்டும். அதே போன்று தான் எங்களுடைய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த முடிகள், அவைகளும் என்ன செய்ய வேண்டும், அதுக்கும் கூடுதலான ஒரு நபிகள் ஒரு டெட்லைன் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு டெட்லைன் நபிகளார் சொல்லுகிறார்கள். அதாவது 40 நாட்கள். இப்போ இன்றைக்கு நகம் நான் வெட்டிட்டோன், இதுக்கு பின்னால் நான் வெட்டின இந்த நாளிலிருந்து ஒரு 40 நாள் வரைக்கும் எனக்கு அனுமதி இருக்குது. அதுக்குள்ளே வெட்டலாம், ஒவ்வொரு கிழமையும் வெட்டலாம். ஆனால் அந்த 40 நாள் தாண்டி என்ன செய்யக்கூடாது, நான் அதை விட்டு வைக்கக்கூடாது என்பதை தான் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு எங்களை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நாங்கள் இயற்கையாகவே செய்ய வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் நாங்கள் இயற்கையாகவே செய்ய வேண்டிய விஷயங்களாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அப்போ நகங்களை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், கூடுதலான காலம் 40 நாள். அப்போ 40 நாட்களுக்குள்ள நாங்கள் எங்களுடைய நீக்க வேண்டிய முடிகளை நீக்க வேண்டும். அதே போன்று நகத்தையும் நாங்கள் வெட்ட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நகம் வெட்டுவதற்கு இந்த விரல் அந்த இப்படியான இந்த விரல் இருந்து அல்லது கட்ட விரல் இருந்து அல்லது நடுவரல் இருந்து அல்லது ஆட்காட்டி விரல் இருந்து இதிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதல்ல. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிப்பதை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அப்போ இதுக்கும் நபிகளார் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு சுன்னா. எனவே நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வலது கையிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம், இந்த நகத்தை என்ன செய்யலாம், வெட்டுவதற்கு ஆரம்பிக்கலாம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தின் விளக்கத்திலே இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லும்போது அவர்கள் சொல்கின்றார்கள், இது ஒரு சுன்னா, அதாவது அலா அன்னஹு சுன்னா சவாஅன் ஃபீஹி அர்ரிஜாலு வல் மர்ஆ. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டு தரப்புக்கும் ஒரு சுன்னா. அதே போன்று வல் யதானி வர் ரிஜ்லான், அதே போன்று கைவிரலுக்கும் தான் கால் விரலும் தான். அப்போ கைவிரல் நகங்களும் வெட்டப்பட வேண்டும், கால் விரல் நகங்களும் வெட்டப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் என்பது எங்களுக்கு சொல்கின்றது. அதே போன்ற இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், லம் யுஸ்பத் ஃபி தர்தீபில் அசாபி இந்தல் கஸ்ஸி ஷையும் மினல் ஹாதிஸ். அதாவது நாங்கள் நகங்களை வெட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை இந்த விரலிருந்து அல்லது இந்த விரலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு தர்தீப், ஒரு ஒழுங்குமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரவில்லை. அப்படியான ஒன்று மஸ்பூத் அல்ல, அது உறுதிப்படுத்தப்பட்ட எந்த செய்தியும் இல்லை என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியையும் இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையிலே, இமாம் நவவியுடைய முஸ்லிமுடைய விளக்க உரையிலே நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது நாங்கள் நகங்களை வெட்டுவது. அப்போ இது மூன்றாவது விடயம். அதே போன்று நான்காவது உள்ளதான், அதாவது அக்குள் முடிகள். அப்போ அக்குள் முடிகளை நீக்க வேண்டும் என்பதும் நான்காவது இருக்கக்கூடிய அம்சம். அப்போ இதை இஸ்லாம் என்ன செய்து எங்களுக்கு வற்புறுத்தி சொல்லி காட்டுகின்றது. இதை வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக, அப்போ எங்களுடைய இயற்கை வாழ்க்கையோடு அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பட்ட விஷயங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார்கள். இவைகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், எங்களுடைய அக்குள் முடிகளை நீக்குவது. அப்போ எப்படி எங்களுடைய அஃபத்தினுடைய முடிகளை நாங்கள் நீக்குகின்றோமோ அதே போன்று எங்களுடைய அக்குள் முடிகளை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். இது ஆண்கள் பெண்கள் இரண்டு பாராருக்கும் பொதுவானது, இது எல்லோருக்கும் பொதுவானது. இந்த இயற்கை மரபுகள் எல்லோருக்கும் பொதுவானது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. அப்போ இதற்கான கூடுதலான கால எல்லை எவ்வளவு, 40 நாட்கள். அந்த 40 நாட்கள் வரைக்கும் நபிகள் என்ன செய்திருக்கிறார்கள், அவகாசம் தந்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வளரவிடக்கூடாது என்பதை இஸ்லாம் என்னது எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இது நான்காவது. இதே போன்று ஐந்தாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஸ்ஸு ஷாரிப், அதாவது மீசையை என்ன செய்வது, கத்தரிப்பது, மீசையை கத்தரிப்பது. அப்போ பொதுவாக அப்போ இதெல்லாம் எங்களுடைய இதெல்லாம் என்ன செய்ய வளரக்கூடியவைகள். இப்போ மீசை, நகம், தலைமுடி இதெல்லாம் வருது. இப்போ தலைமுடியும் இருக்கிறது, தலைமுடியை என்ன செய்யுது, தலைமுடியை எங்களுக்கு விட்டது. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள், இது இயற்கை மரபில் உள்ளது. அப்போ எங்களுடைய மீசையை என்ன செய்யணும், அதை நாங்கள் ஷோர்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா மீசை அப்படியே விட்டேன்னு சொன்னால் அது அப்படியே வளர்ந்து வரும், அது எங்களோட வாயில் வரும், எங்களோட வாய்க்குள்ளே வரும். அதனால் இன்றைய விஞ்ஞான ரீதியான விடயங்கள் என்னது, ஒரு மனிதன் சாப்பிடும்போது அல்லது குடிக்கும்போது அந்த மீசையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அவனோட வாய்க்குள்ளே இப்படி இந்த அளவுக்கு மீசை வளர்த்துன்னு சொன்னால், அவன் உதாரணமாக தண்ணி குடிக்கிறான்னா அவனோட தண்ணியில் என்ன செய்யும், அந்த மீசையினுடைய முடிகள் படும். அவன் சாப்பிடுகிறான்னா அந்த உணவில் அவைகள் படும். அதை அவன் சாப்பிடும்போது அவைகள் அழுக்குகள் இருக்கும்.
அது அப்படியே அவனோட உடம்புக்குள்ளே போகும். அதனால் அவனுக்கு என்னது அது ஆரோக்கியத்துக்கு அது உகந்ததல்ல. இது இன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய எங்களுக்கு சொன்னார்கள், உங்களுடைய மீசையை கத்தரியுங்கள், மீசையை என்ன செய்யுங்கள், கத்தரியுங்கள். அப்போ மீசை என்ன செய்யணும்னாங்க, ஷோட் பண்ண வேண்டும். கஸ்ஸு அஷாரிப், இங்கே நபிகளார் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மீசையை கத்தரிக்க வேண்டும். அதே போன்று சில வார்த்தையை நபிகளார் சொல்லுவார்கள், ஜஸ்ஸு, அதாவது மீசையை நீங்கள் ஒட்ட நொறுக்குங்கள்னு சொல்லுவோம், அதுவும் ஷோட் பண்ணுறது தான் சொல்லப்படுது. அப்போ இந்த அமைப்பில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசைக்கு சொல்கிறார்கள். அப்போ மீசை என்ன செய்யக்கூடாது, வளர விடக்கூடாது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு சில ஹதீஸ்களில் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள், அதே போன்று யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த மீசையை கத்தரிப்பது என்பது யூதர்களுக்கு மாறு செய்கின்ற ஒரு அம்சமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார்கள், குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் என்பது என்ன விடயங்கள், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பட்ட விடயங்கள் இல்லைங்கதா. இதெல்லாம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு அதே போன்று தூய்மையோடு தொடர்பான விடயங்கள். அப்போ மீசையை ஷோட் பண்ண வேண்டும், அதை கத்தரிக்க வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். மீசையை நீளமாக வளர்ப்பது என்பது என்ன செய்யக்கூடாது, கூடாது. மீசையை நீளமாக வளர்ப்பது என்பது கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு விடயம், இந்த மீசையை சிலர் வலிப்பார்கள். மீசையை ஷோட் பண்ணுறதல்ல, அதை தலைமுடியை அந்த மொட்டை அடிப்பது போன்ற முறாவுக்கு. இப்போ நாங்கள் மீசையை அப்படியே முழுவதுமாக அந்த வலிப்பது என்று சொல்வது. அப்போ இதை இஸ்லாமியங்களுக்கு சொல்லலை, இது கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது, நபிகளார் சொல்கிறார்கள், மீசையை நீங்கள் கஸ்ஸு, அதாவது ஷோட் பண்ணுங்கள், நீங்கள் அதை குறைத்து கொள்ளுங்கள், அதை வலிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லவில்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் என்று அவர் சொல்கின்றார், ஹல்கு ஷாரிபி பித்அத்துன், அதாவது மீசையை வலிப்பது என்பது அது ஒரு பித்ஆ என்று சொல்கின்றார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது அப்போ எந்த அளவுக்கு அது அது பாரதூரமான ஒரு விஷயம். அப்போ இது மீசையை வலிப்பது கூடாது, ஆனால் மீசையை என்ன செய்யலாம், ஷோட் பண்ணலாம், மீசையை ஷோட் பண்ணலாம். இன்றைக்கு என்னது, நாங்கள் இந்த மெஷின்கள் பாய்ப்பதனால அப்போ மெஷினில் போட்டு சிலர் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ எப்படியோ மீசையை என்ன செய்ய வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் என்ன செய்து எங்களுக்கு சொல்கின்றது, மீசையை குறை. அப்போ இந்த 5 விடயங்கள், முதலாவது என்னது, இயற்கை மரபுகள், முதலாவது அல் ஹத்னா செய்வது, இரண்டாவது அல் இஸ்திஹ்தாத், அதாவது மர்ம உறுப்பு முடிகளை என்ன செய்வது, நீக்குவது, மூன்றாவது நகங்களை வெட்டுவது, நான்காவது நத்ஃபுல் லிபத், அதாவது எங்களுடைய அக்குள் முடிகளை என்ன செய்வது, நீக்குவது, ஐந்தாவது மீசையை கத்தரிப்பது. அப்போ இதெல்லாம் தூய்மையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அப்படித்தானே, தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துவது போன்று அதற்கான சில வழிகளையும் அந்த வழிமுறைகளையும் சொல்லுது. அப்போ இதெல்லாம் நாங்கள் என்னோடய வாழ்க்கையில் பொதுவாக முஸ்லீம்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று தான். மாற்று மதத்தவர்களை விட முஸ்லீம்கள்ட்ட இவைகள் கடைபிடிக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த ஒழுக்கம் அதே போன்று தூய்மை, இந்த இரண்டையும் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அப்போ இது இந்த ஹதீஸில் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. இதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பிலே, முஸ்லீமில் வரக்கூடிய இன்னும் ஒரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை எங்களுக்கு கூடுதலாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே 6வதாக ஒன்றை சொல்கின்றார்கள், அஸ்ஸிவாக். என்னது அஸ்ஸிவாக்? சிவாக்கண்டா தெரிந்தால் நல்லா இருக்கும், பிரஷ் பண்ணுறது, பல் துலக்குவது. அப்போ இதையும் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. சிவாக் இஸ்லாம் நபிகளாருடைய, இன்றைக்கு நாங்கள் நபிகளாருடைய நிறைய சுன்னாவை பற்றி பேசுகிறோம். நபிகளார் எப்படி தொழ வேண்டும், நபிகளார் தொழுதமாய் தொழ வேண்டும், அங்கே எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், இப்படி அத்தையாது இருக்க வேண்டும் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதே போன்ற சுன்னாக்கள் தான் இவைகளும். இந்த மிஸ்வாக் என்பது அதிலும் விசேஷமானது, நபிகளார் மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்று. இப்போ பல் துலக்குவது என்பது, அப்போ இதை பல சந்தர்ப்பங்களில் மிஸ்வாக் செய்வதற்கான பல சந்தர்ப்பங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. குறிப்பாக நாங்கள் இரவு நித்திரைக்கு செல்லும்போது, அதே போன்று நித்திரையிலிருந்து எழுந்ததன் பின்னால், இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்கள் செய்யணும், அந்த மிஸ்வாக் செய்ய வேண்டும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஸ்வாக்கை பற்றி அவர்கள் பல ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துன் லில் ஃபம் வ மர்லாத்துன் லிர்ரப். சிவாக் என்பது எங்களுடைய வாயை தூய்மைப்படுத்துகின்றது, வாய் நாற்றத்திலிருந்து எங்களை தூய்மையாக்குகின்றது. அதே போன்று மர்லாத்துன் லிர்ரப், அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இது அந்த பொதுவாக நாங்கள் ப்ரஷ் பண்ணும்போது அது எங்களுடைய வாயில் பொதுவாகவே இயற்கையாகவே எங்களுடைய வாயிலிருந்து ஒரு வாசம் வரும்.
அப்போ அந்த வாசத்தை நாங்கள் இல்லாமலாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும், இந்த பிரஷ் பண்ணுவதை நாங்கள் வளமையாக்கி கொள்ள வேண்டும். அடிக்கடி பிரஷ் பண்ணக்கூடிய பல் துலக்கக்கூடிய பழக்கம் நாங்கள் என்ன செய்யணும், வைத்துக்கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவுலா அன் அஷுக்கா அலா உம்மத்தி, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான், என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமில்லை என்றிருந்தால் இந்த மிஸ்வாக் செய்வதை ஒவ்வொரு தொழுகையின் போதும் அந்த உலு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு மிஸ்வாக் செய்யுமாறு நான் ஏவி இருப்பேன் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்போ ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழணும். அப்போ 5 நேரமும் நான் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று ஏவி இருப்பேன். ஆனால் அப்படி ஏவி இருந்தால் என்ன செய்யும், என் உம்மத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படித்தானே? அப்படி ஏவி இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் ஏவல்ல என்று சொல்வதன் மூலமாக அதை வலியுறுத்துகின்றார்கள், அதை ஆர்வமூட்டுகின்றார்கள். அப்போ எங்களுக்கு முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம், ஒலு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிஸ்வாக் செய்து கொள்ளலாம். ஒலு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் மிஸ்வாக் செய்யலாம். அதுக்கான தொழுகையில் உட்காந்து தொழுகையில் வந்து அந்த சஃபில் என்ன உங்களுக்கு மிஸ்வாக் பண்ணுறதில்லை. நாங்கள் ஒலு செய்யும் போது என்ன செய்யலாம், மிஸ்வாக் பண்ணலாம், சிவாக் பல் துலக்கலாம். அப்போ இஸ்லாம் என்ன செய்யுது, எங்களுக்கு ஆர்வம் ஊட்டுது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அப்போ ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியிலே தான் இருக்கின்றார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகின்றார். ஆயிஷாவுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகின்றார். அவர் மிஸ்வாக், அதாவது பல் துலக்கி கொண்டு இருக்கின்றார். அப்போ நபிகளாருடைய அந்த மரணத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம், கேட்டிருப்பீர்கள். அப்போ நபிகளார் அந்த அப்துர் ரஹ்மான் என்ற அந்த சஹாபியையே அவர் ஆயிஷாருடைய சகோதரனையே பார்த்து கொண்டிருக்கார். அவர் சிவாக் பண்ணிக்கிறார். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கண் சாடை மூலமாக கேட்குறாங்க, என்ன அந்த மிஸ்வாக் பண்ணணுமான்னு. அப்போ தன்னுடைய சகோதரன் வந்து அதை எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அடுத்த பக்கமாக அதை தங்களுடைய வாயிலை வைத்து அதை மென்றுவிட்டு நபிகளாருடைய பிரஷ் பண்ணி விடுகின்றார்கள். நபிகளாருக்கு செய்கிறார்கள், பல் துலக்கி விடுகின்றான்னு சொன்னால், அப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் கூட அப்போ இந்த மிஸ்வாக் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அப்போ ஒரு மனிதன் இந்த தன்னை சுத்தமாக்கிக் கொள்வதற்கு, குறிப்பாக தன்னுடைய வாய் நாற்றத்திலிருந்து தன்னை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு இந்த மிஸ்வாக்கு எந்த அளவு தூரம் அவன் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட நிறைய பொடுபோக்குத்தனம், அப்படித்தானே? எங்கள்கிட்ட நிறைய பொடுபோக்குத்தனம் இருக்குது. பொதுவாக நாங்கள் தூங்கி எழும்பினா மட்டும்தான் நாங்கள் செய்வோம், மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும். மற்ற நேரங்கள் இருக்காது. இப்போ நாங்கள் சில நேரம் அதிலும் சில காலையில் எழும்புவோம். இப்போ நாங்கள் சுபகுக்கு பள்ளிக்கு போனால் அப்படியே வாயை சும்மா கழுவிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணால் அப்படியே போயிடுவோம். இப்போ நாற்றம் அடைந்த வாயோடு அப்படியே அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நாங்கள் நிற்கக்கூடிய நிலையை நிறைய பேர் இருக்குது. அப்படி ஏன்னா அந்த ஒரு சோம்பேறித்தனம்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கலாம். ஏன்னா அது ஏன்னா சுபகுக்கு தொழுதுட்டு வந்து கொஞ்சம் தூங்குவோம் தானே. அப்போ அதுக்கு பின்னால் வர டியூட்டிக்கு போகும்போதே நாங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு போவோம். அப்படி என்ற அமைப்பில் நிறைய பேர் ஒரு சிந்தனை இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அப்போ ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. அப்போ பள்ளிக்கு தொழும்போது அல்லது எலும்பி தொழும்போது சும்மா நோமலாக வாயை கழுவிட்டு அப்படி என்ன செய்வாங்க, தொலை போவாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு முன்னால் நாற்றம் அடைந்த வாயோடு நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம். ஆனால் நாங்கள் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் துப்புரவாகின்னு போகிறோம். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். பண்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும்போது அப்போ நபிகளார் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்வதை வலியுறுத்தி இருப்பார்கள். ஆனால் கஷ்டம் என்பதனால தான் சொல்லலைன்னு சொல்கின்றார்கள். ஆனால் நாங்கள் குறைந்த சுபஹுடைய நேரத்தில் பொதுவாகவே பகல் நேரங்கள் இருப்பதை விட கூடுதலாக வாய் நாற்றம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சுபஹுடைய நேரத்தில் நாங்கள் எழும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் மிஸ்வாக் செய்வதை அந்த பழக்கத்திலே கொள்ள வேண்டும். அதே போல் அடிக்கடி இரவில் நித்திரைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்கள் செய்யணும், நாங்கள் மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பழக்கத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். பிள்ளைகளுக்கும் இரவு நித்திரைக்கு செல்லும்போது மிஸ்வாக் பண்ணிட்டு படுங்க. அதே போல் காலையில் எழுந்தோன்னே அது பொதுவாக செய்யக்கூடிய ஒன்று. அதே போல் தொழுகைகளுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு முடியுமா இருந்தால் நாங்கள் செய்யலாம், மிஸ்வாக் பண்ணலாம். இல்லை என்றால் குறைந்தது காலையில் எழுந்தது, அதே போல் இரவு தூங்க செல்லும்போது அல்லது சில நேரங்களில் நாங்கள் பகல் வேலைகளில் கூட தூங்கக்கூடிய நிலைமைகள், சிலருக்கு ஆஃப் நேரங்கள் கிடைச்சா அப்படி தூங்கும். இப்போ அந்த நேரங்களில் கூட நாங்கள் தூங்கி எழுப்பினா நாங்கள் சும்மா வெறுமனே முகங்களை கழுகாமல் ப்ரஷ் பண்ணிவிட்டு நாங்கள் முகங்களை கழுவது அது எங்களுக்கு தூய்மையை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கா. இப்படி முடியுமான அளவு இந்த மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கத்தை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவும் நபிகளாருடைய ஒரு சுன்னா, மரண தருவாயில்
கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் இணையக்கூடிய சந்தர்ப்பத்திலே கூட அங்கே அவர்கள் என்ன செய்யணும், இந்த ஒரு சுண்ணாவை அவர்கள் செய்யணும், செய்ய வேண்டும். அப்போ இந்த நபிகளாருடைய இந்த சுண்ணாக்கள் எப்படி நாங்கள் தொழுகையினுடைய ஒவ்வொரு அம்சங்களுக்கும் ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் நாங்கள் இதே நபிகளார் இப்படி செஞ்சார்கள், இப்படி தக்பீர் இப்படி வைத்தார்கள் என்று நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி அவைகளை செய்கின்றோமோ, அதே போன்று இந்த மிஸ்வாக் செய்வது என்பதும் நபிகளாருடைய ஒரு சுன்னா என்பதை நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மரண தருவாயில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மீது ஆசை வைத்து ஆதரவு வைத்து அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அதிலே நாங்கள் செய்யணும், கவனம் எடுக்க வேண்டும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு சுன்னாதான் அந்த இயற்கை மரபுல உள்ள ஒரு விஷயம்தான். அதாவது வஹ்ஃபாஉல் லிஹா, தாடிகளை என்ன செய்வது, அப்படியே வளர விடுவது. தாடியை வளர விடுவதும் இந்த இயற்கை மரபிலே உள்ள ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பொதுவாக இப்போ நபிகளார் நான் மேலே சொன்ன அந்த ஹதீஸிலும் கூட நீங்கள் தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அப்போ யூதர்களுக்கு மாறு செய்கின்ற ஒன்று, அதே போல் நபிகளாருடைய வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. அப்போ இதில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். எங்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இப்போ நபிகளார் இப்போ நீங்கள் தலைமுடியை வளர விடுங்கள் என்று எங்கேயும் சொல்லலை, அப்படிதானே? ஆனால் தாடியை வளர விடுங்கள். அதே போன்று தாடி இப்போ பொதுவாக ஆண்களுக்கு மட்டும்தான் வரும், பெண்களுக்கு வருதா? பெண்களுக்கு வராது. அப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் வருது. அப்போ ஆண்கள் பெண்களை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்கிறது, நபிகளாருடைய வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகவும் இருக்கிறது. இப்போ நாங்கள் வளர்ப்பது என்பது அது சிலர் என்ன செய்வார்கள், அது ஒவ்வொரு சிலர் நீட்டமாக வளர்ப்பார்கள், சிலர் ஒரு அளவுக்கு தாடி இருக்கிறது என்பது அமைப்பில் வளர்ப்பார்கள். எப்படியோ தாடியை வளர்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாடியை வளர்க்க வேண்டும். இப்போ தாடியை ஷோர்ட் பண்ணுறதுல தான் கருத்து வேறுபாடு இருக்குது. எந்த அளவுக்கு ஷோர்ட் பண்ணுறது, இந்த அளவு பிடிச்சி இந்த அளவால் ஷோர்ட் பண்ணுறதா? இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த அளவுக்கு, இப்னு போன்ற சஹாபாக்கள் இந்த அளவுக்கு அவங்க ஷோர்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த அளவில் தாடியை ஷோர்ட் பண்ணலாம்னு சொல்வார்கள். அல்லது சிலர் அதை விட குறைவாகவும் ஷோர்ட் பண்ணலாம் என்று அந்த இப்னு உமர் அவங்க இந்த அளவுக்கு பிடிச்சி வெட்டினாங்கன்னா அதை விட குறையும் வெட்டலாம் என்ற அமைப்பில் சிலர் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனாலும் தாடியை வளர விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தாடியை வலிக்குமாறு எங்கேயும் சொல்லலை, தாடியை வலிக்குமாறு எங்களுக்கு என்ன செய்யலை, எங்கும் சொல்லலை. அதனால் நாங்கள் இதில் கவனம் எடுக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் இந்த இதில் தவற விடக்கூடாது. பொதுவாக எல்லா உலமாக்களும், இதனால்தான் எல்லா உலமாக்களும் எங்களுக்கு சொல்கின்றார்கள், தாடியை வலிப்பது, முழுவதுமாக சிரைப்பது என்பது அது ஒரு ஹராமான ஒரு விஷயம் என்று சொல்கின்றார்கள். அது ஒரு ஹராமான விஷயம். அப்போ எங்களுக்கு முடிந்த அளவு, நாங்கள் பெரிய மௌலைமார்களோ அல்லது பெரிய பெரிய ஷேக்மாட அளவுக்கு எங்களால் வளர்க்க முடியலடாப்பா அப்படின்னு இருந்தாலும் ஒரு அளவுக்கு அது முகத்தில் நாங்கள் தாடி இருக்குது, நாங்கள் ஹராத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்கிறோம் என்ற அளவில் நாங்கள் செய்யணும், தாடியை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் அந்த தாடியை வைக்கும்போது முழுமையாக வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வஃபிரு அல்லிஹா, தாடியை முழுமையாக வையுங்கள். இப்போ தாடி இங்கெல்லாம் வரும், தாடி இப்போ தானே, தாடி இங்கெல்லாம் வரும். அப்போ வார இடத்துல நாங்கள் தாடியை வைக்கணும். இங்கே கொஞ்சம் அப்படியே வலிச்சிட்டு இங்கே கொஞ்சம் வெட்டுறது, அல்லது இங்கே எடுத்துகிட்டு இங்கே மட்டும் வைக்கிறது. இதெல்லாம் அந்த ஒரு அழகுக்காக நாங்கள் செய்கின்ற, அல்லது வேறு யாரோ ஒரு கிரிக்கெட் வீரனோ அல்லது ஒரு நடிகனையோ பார்த்து நாங்கள் செய்கிற அமைப்பில் இருக்கோம். அப்போ அதுக்கு எங்களுக்கு கூலி கிடைக்குமா? அதுக்கு கூலி கிடைக்காது. நபிகளாருடைய சுண்ணாவை நான் செய்கிறேன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு சுண்ணாவை நான் செய்கிறேன், அந்த அமைப்பில் நாங்கள் செய்கிறோம்டா தாடி எந்த மாதிரி எங்களுக்கு வருதோ அந்த அமைப்பில் நாங்கள் முழுவதுமாக நாங்கள் வைக்கணும். அதில் நாங்கள் ஸ்டைல் வைக்கக்கூடாது, அதில் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் ஸ்டைல் பண்ணக்கூடாது என்பதில் கவனம் இருக்குது. அப்போ நாங்கள் ஸ்டைல் பண்ணுறோம்டா அது நாங்கள் சுண்ணாவுக்கு செய்யலை, ஏதோ எங்களோட ஒரு தேவைக்காக இன்றைக்கு ஒரு மாதிரி வைக்கிற, நாளைக்கு இன்னொரு மாதத்துக்கு இன்னொரு மாதிரி வைக்கிறது, இன்னொரு 6 மாதத்துக்கு பிறகு வேறு மாதிரி வைக்கிறது, அல்லது ஒரு வருஷத்துக்கு பிறகு அப்படி முழுசாக எடுக்கிறது, இப்படி சிலருடைய கோலங்களை பார்க்கலாம். இப்போ இதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போ தாடியை இஸ்லாம் எங்களுக்கு வளர்க்குமாறு சொல்கின்றது, வலிப்பதை கூடாது, ஹராம் என்று எல்லா உலமாக்களும் எங்களுக்கு பொதுவாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் எங்களை ஹராத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் என்ன செய்யலாம், ஓரளவுக்கு தாடி என்ன செய்யலாம், தாடி இருக்கிறது முகத்தில் என்று காட்டுவதற்காக கூட நாங்கள் தாடி என்ன செய்யணும், நாங்கள் தாடியை வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு ஆலோசனை தான். முடிந்த அளவு கூடுதலாக வைக்க முடியுமா இருந்தால் அது மிகவும் சிறப்பு. அப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இயற்கையான சுன்னாவாக சொல்லி காட்டினார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்லுல் பராஜிம், அதாவது எங்களுடைய கை விரல்கள் அதே போன்று கால் விரல்கள் இந்த இடைகளுக்கு இடையில் இவைகளை நல்ல முறையிலே தூய்மைப்படுத்தி கொள்வது, இதுவும் இயற்கையான
அம்சங்கள் ஒன்றாக நபிகளார் சொல்கின்றார்கள். இப்போ நாங்கள் பொதுவாக உழு செய்யும் போதே நாங்கள் கையை கழுகும் போது இந்த இடங்களையும் நாங்கள் என்ன செய்யணும், தண்ணீர் படக்கூடிய அமைப்பில் நல்ல முறையில் கையை கழுவிக்கொள்ள வேண்டும். அதே போன்று காலை கழுவும் போதும் எங்களுடைய இந்த விரலால் நல்ல கால்களுக்கு இடையில் நல்லா என்ன செய்யணும், தண்ணி படுதா என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இதைத்தான் இந்த கஸ்லுல் பராஜிம், அந்த அப்படியான இடங்கள், இந்த இடைவெளிகள், இந்த விரல்கள், கால் விரல், கை விரல்கள், இவைகளுக்கு இடையில் இருக்கக்கூடியவைகளையும் முழுமையாக தூய்மையாக, ஏன்னா அந்த இடங்கள் அழுக்குகள் இருப்பதற்கான டஸ்ட்டுகள், தூசுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இடங்கள் அழுக்குப்படக்கூடிய இடங்கள், எனவே அந்த இடங்களையும் நல்ல முறையில் என்ன செய்ய வேண்டும், கழுவிக்கொள்ள வேண்டும், தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். இதுவும் மனிதன் என்ன செய்யணும், இயற்கையாக அவனுடைய விடயங்கள், அவனுடைய மரபில் இருக்கக்கூடிய விடயங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்ததாக அல் இஸ்தின்ஷாக், அதே போன்று வாய்க்கு நீர் செலுத்துவது நாங்கள் ஒழு செய்யும் போது நாங்கள் கடைபிடிக்கின்ற ஒன்று. அதே போன்று வல் இஸ்தின்ஜா, அதே போன்று நாங்கள் மலசல கூடம் சென்றதன் பின்னால் எங்களை தூய்மையாக்கி கொள்வது. இப்போ நாங்கள் ஒழு செய்யும் போது எங்களுடைய நாசிக்கும் வாய்க்கும் சேர்த்து நாங்கள் நீர் செலுத்துவோம், இதுதானே. அதாவது நாங்கள் வாயை கொப்பளிக்கும் போது இந்த மூக்குக்களும் கொஞ்சம் எங்களுடைய விரலை போட்டு அவைகள் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டுகளையும் நாங்கள் இல்லாமல் செய்வோம். அதிலும் இந்த தண்ணி ஊற்றுறல நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய ஈர கையால் சரி அதை என்ன செய்யணும், நாங்கள் அதில் அப்படியே கொஞ்சம் நனைத்து கொள்வது, வாயில் தண்ணி எடுத்து அதை கொப்பளிப்பது. அப்போ இதுவும் இந்த இயற்கை மரபில் ஒன்று. அதே போன்று வல் இஸ்தின்ஜா, நாங்கள் மலசல கூடம் போகின்றோம், மலசல கூடம் போனதன் பின்னால் அங்கே எங்களை தூய்மையாக்கி கொள்வதும் இயற்கை மரபில் ஒன்று. அப்போ இதெல்லாம் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரக்கூடிய இயற்கையான அம்சங்கள், அதே போன்று சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இப்போ நாங்கள் மலசல கூடம் போகின்றோம், நாங்கள் சிறுநீர் யூரின் போனாலும் சரி, அல்லது எங்களுடைய இயற்கை தேவையை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக சென்றாலும் சரி, இவைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீரால் கழுகிக்கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஓதிய சூரா அத்தௌபாவினுடைய 108வது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த குபா மக்களை பற்றி சிறப்பித்து சொல்கின்றார் தானே, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன் அன் யத்தஹரு, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சுத்தத்தை விரும்புகின்றார்கள். அப்போ அவங்க என்ன சுத்தத்தை விரும்புகிறாங்க, அப்போ அல்லாஹ்வுடைய அந்த மக்கள் எப்படின்னு சொன்னால், அவர்கள் மலசலம் கழித்ததன் பின்னால் கற்களை கொண்டும் சுத்தம் செய்வார்கள், நீரை கொண்டும் சுத்தம் செய்வார்கள், இரண்டையும் கொண்டு அவர்கள் சுத்தம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் தான். அதனால் தான் அவர்களை சிறப்பித்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ அவர்கள் முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். அப்போ தண்ணீர் இல்லாத சந்தர்ப்பங்களில் கற்களை கொண்டு, நீரை உறிஞ்சக்கூடிய கற்களோ அல்லது இன்றைய காலங்களில் இந்த டிஷ்யூ போன்றவைகளை கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் சிறுநீரை. அன்றைய அந்த குபா மக்கள், குபாவாசிகள், அவர்கள் கற்களை கொண்டும் தங்களை சுத்தமாக்கிக் கொள்வார்கள், அதே போன்று நீரை கொண்டும் என்ன செய்வார்கள், தங்களை சுத்தமாக்கிக் கொள்வார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அவர்களை சிறப்பித்து கூறுகின்றார். அப்போ மலசலாம் கழித்ததன் பின்னால் நாங்கள் என்ன செய்யணும், எங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அப்போ இது பொதுவாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. ஆனால் மாற்று மதத்தவர்கள்ட்ட அந்த பழக்கங்கள் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக மனிதன் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனை தூய்மையாக, அதே போன்று நோய் கிருமிகளிலிருந்து அவனை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், இன்றைக்கு நிறைய அதாவது விஷக்கிருமிகள் போனதால் உங்களுக்கு இப்படியா நோய் வந்திருக்கிறது என்றெல்லாம் மருத்துவர்கள் என்ன செய்வார்கள், பல நோயாளிகள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதோ அந்த விஷக்கிருமி போயிருக்கு என்று சொல்வார்கள். இதெல்லாம் காரணம் எங்களுடைய அந்த இப்படியான இந்த தூய்மையற்ற விடயங்கள் ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இயற்கையான அம்சங்களை ஒவ்வொருவரும், ஆண்களும் பெண்களும் பேணக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒன்று அவர்கள் சுத்தமாக இருப்பார்கள், அதே போன்று வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள், இப்படியான விஷக்கிருமிகள், இவைகளுடைய ஆபத்துகளிலிருந்தும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதே போன்று நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்குமான ஒரு வழியாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி காட்டுகிறது. அப்போ 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய அம்சங்களாக, இயற்கையாகவே அவன் செய்ய வேண்டிய அம்சங்களாக எங்களுக்கு இவைகளை சொல்லி தந்திருக்கின்றார்னு சொன்னால், அப்போ இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இந்த விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணத்திலே தான் இங்கே வந்தேன். சில நேரம் இப்படியான விடயங்களை சொல்லும்போது சிலருக்கு போர் அடிக்கும், அதை கேட்டுக்கொண்டு இப்போ எரிச்சலாக இருக்கும். கொஞ்சம் ஆக்ரோஷமாக, கொஞ்சம் காரசாரமாக, பயான் மாதிரி அப்படி இப்படி பண்ணும்போது தான் சிலருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு ஜாய் அசம்பந்த போக்குமாக இருந்தாலும், ஆனால் இது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் படிக்க வேண்டிய, கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பான, தூய்மையோடு தொடர்பான விஷயங்கள் என்பதையும் நாங்கள் கவனத்திலே கொண்டு இந்த விடயங்களை முடிந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருப்போம். இதே போன்று பல ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம்
ஒவ்வொரு ஹதீஸ் கிரந்தங்களும் தஹாரா முதலாவதாகவே இமாம்கள் தூய்மை என்ற அந்த பாடத்தையெல்லாம் கொண்டு வருவார்கள். வந்த பாடங்கள் எல்லாம் இந்த ஹதீஸ்களை அந்த இமாம்கள் என்ன செய்வார்கள், அங்கே பதிவிட்டிருப்பார்கள் என்பதையும் நீங்கள் மேலதிகமாக அவைகளை தேடி படிக்கும்போது உங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை முடிந்தளவு விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா ஒவ்வொருவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன்.